நம்ம ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃபான சாக்குமா ஹெட்டேக்கவே எதுக்காக ரீஅனிமேஷன் பண்ணலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கக்காஷி சின்ன பையனாக இருக்கும் போதே நம்ம சாக்குமா ஹெட்டேக்கே சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. அதுவும் நம்ம கக்காஷிக்கு வெறும் 6 வயசு மட்டும்தான் இருக்கும். நம்ம கக்காஷிக்கு அம்மா வேற இல்லை, அம்மா அப்பாவாக இருந்து பார்த்துக்கிட்ட ஒரே ஒரு ஆள்னா நம்ம சாக்குமா ஹெட்டேக்கே தான். அப்படி இருக்கும் போது நம்ம கக்காஷி நீ என்ன பண்ணுவான், அவன் எப்படி வாழ்வான்லாம் யோசிக்காம நம்ம சாக்குமோ திடீர்னு ஒரு முடிவு எடுத்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாரு. ஸோ ஆல்ரெடி அவனுக்கு அம்மா இல்லை, நம்மளும் இப்படி பண்ணிட்டோமே, நீ அவன் எப்படி வாழ போறாங்கிற ஒரு குத்தபோதத்திலேயே நம்ம சாக்குமோ ஹெட்டேக்கோட சோல் பியூர் லேண்டுக்கு போயிருக்காது. அப்படி பியூர் லேண்டுக்கு போகாம இருந்தனாலே நம்ம சாக்குமோ ஹெட்டேக்கையும் ரீஅனிமேஷன் பண்ணியிருக்க முடியாது. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், நம்ம கக்காஷி இறந்து போய் நம்ம சாக்குமோ மீட் பண்ணி பேசும்போது நம்ம சாக்குமோ சொல்லியிருப்பாரு இப்போ என்னோட சோல் பியூர் லேண்டுக்கு போயிடும் அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி சொல்லியிருப்பாரே தவிர அவரோட சோல் பியூர் லேண்டுக்கு போயிருச்சா இல்லையான்னு சொல்லி நமக்கு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரியும், நம்ம கிஷிமோட்டோ வேணும்னே தான் சாக்குமோ ஹெட்டேக்கையை ரீஅனிமேஷன் பண்ணாம விட்டுருக்கு. ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேலே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க.